ஓம் சாந்தி. இன்று பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சிநேகம் மற்றும் பாப் தாதாவின் அன்பில் கலந்து அன்பில் கலந்த சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மாவுடைய அன்பில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் அன்பினுடைய விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதேபோல புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். ஆனால் எல்லாருடைய கண்களிலும் என்ன தெரிகிறது? நியூ இயர், புது வருடம். என்பதெல்லாம் பேருக்குத்தான். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் உங்கள் எல்லோரிடமும் என்ன உற்சாகம் இருக்கிறது? மூன்று வாழ்த்துக்கள் உங்கள் நினைவில் இருக்கின்றன. மூன்று வாழ்த்துக்களை கொடுக்கிறீர்கள். ஒன்று, தனது புதிய வாழ்வின் வாழ்த்துக்கள். இரண்டாவது, புதிய யுகத்தின் வாழ்த்துக்கள். மூன்றாவது, பரிவாரம் மற்றும் பாபை சந்திப்பதனுடைய வாழ்த்துக்கள். உங்கள் கண்களில் என்ன சுற்றி வருகிறது? உங்களுடைய புதுயுகம் உங்கள் கண்களில் சுற்றி வருகிறது.
முன்னால் வருகிறது தானே? உள்ளத்தில் உற்சாகம் வருகிறது. புது யுகம் வந்துவிட்டது. புதிய யுகத்தின் பிரகாசமான ஆடைகள். புதிய யுகத்தின் ஜொலிஜொலிப்பான ஆடைகள் எவ்வளவு தெளிவாக உங்கள் முன்னால் இருக்கின்றன. இன்று சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். சீக்கிரமாக இந்த ஜொலிக்கும் ஆடைகளை அணிவீர்கள். உங்கள் முன்னால் பார்த்து அந்த ஆடைகளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நீங்கள் விடையும் கொடுக்கிறீர்கள், வாழ்த்துக்களையும் பெறுகிறீர்கள். எப்படி பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கிறீர்கள், பிறகு அந்த வருடம் மறந்து போகிறது. புது வருடமே முன்னால் வருகிறது. அந்த மாதிரி உங்கள் முன்னால் பழைய உலகத்திற்கு விடை பழைய உலகத்திற்கு விடையும் புதிய உலகத்திற்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறீர்கள். பழைய உலகத்திற்கு விடை கொடுக்கிறீர்கள். அதனால் இன்று எல்லோருக்கும் உற்சாகம் இருக்கிறது. புதிய யுகத்தினுடைய உற்சாகம் இருக்கிறது. உலகில் உள்ளவர்களும் புது வருடத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூடவே பரிசுகளையும் கொடுக்கிறார்கள். அதனால் பாப்தாதா அவர்கள் குழந்தைகள் உங்களுக்கு பழைய சுபாவம், சமஸ்காரம், பழைய சுபாவ சமஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து புதிய உலகத்திற்கு போவதற்கான பரிசு கொடுக்கிறார். அந்த புதிய உலகத்தில் பிராப்தியாக இருக்கிறது. சுருக்கமாக இதுதான் சொல்லலாம். கிடைக்காத பொருள் என்று எதுவும் கிடையாது புதிய உலகத்தில். அந்த மாதிரி தங்க உலகின் பரிசை ஒவ்வொரு குழந்தைகள் உங்களுக்கும் பரிசாக கொடுக்கிறார்.
உங்களுக்கும் போதை இருக்கிறது தானே? நாம் பொன்னுலகின் அதிகாரி ஆகிக் கொண்டிருக்கிறோம். நாம் பொன்னுலகின் அதிகாரி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை உங்களுக்கு இருக்கிறது தானே? அந்த மாதிரி பரிசு வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த தந்தையினுடைய ஆஸ்தியை, புதிய பொன்னுலகை பொன்னுலகின் செய்தியை கொடுத்து அவர்களுக்கும் நீங்கள் பரிசு கொடுங்கள். உங்களிடம் என்ன பரிசு இருக்கிறது? ஒன்று புதிய உலகம், புதிய உலகத்தினுடைய பரிசு கொடுங்கள். ரெண்டாவது, உங்களிடம் அதிகமான பொக்கிஷங்கள் இருக்கின்றன. குணங்களின் பொக்கிஷங்கள், சக்திகளின் கஜானாக்கள், சுயமரியாதையின் பொக்கிஷங்கள், எத்தனை பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அதனால் எல்லோருக்கும் ஏதாவது குணம், ஏதாவது சக்தியின் பரிசு கொடுங்கள். அந்த பரிசு மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். மேலும் பொன்னுலகிற்கு அதிகாரியாக வேண்டும். ஏனென்றால் இந்த காலத்தில் பார்க்குறீங்க தானே, நாலாபுறங்களிலும் துக்கம், அசாந்தி அதிகமாகின்றன. நாலாபுறங்களிலும் பயம், கவலை, ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றன. அந்த மாதிரி துக்க அசாந்தியாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு குறைந்தது இந்த செய்தியை நிச்சயம் கொடுங்கள். இப்போது தந்தை வந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து அழியாத ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிடுங்கள். இந்த செய்தியை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் இப்போது கூட பல பாபாவுடைய குழந்தைகள் செய்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டே இருக்கிறார்கள். இருந்தும் ஒரு அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதனால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுங்கள். யாரும் மிச்சம் இருக்கக்கூடாது. சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளுடைய சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்.
ஆனால் தந்தைக்கு இந்த ஆசை இருக்கிறது. என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் செய்தியிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பொன்னுலகின் பரிசு கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு தெரியவே இல்லை. எங்களுடைய அப்பா வந்திருந்தார், ஆனால் எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. அதனால் இந்த புதிய வருடத்தில் இந்த முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள் திட்டமிடுங்கள். எந்த ஒரு மூளையும் விடுபடக்கூடாது. குறை சொல்லக்கூடாது. ஆனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் குறை சொல்லக்கூடாது. நம்முடைய தந்தை வந்து விட்டார், அதனால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த புத்தாண்டில் என்ன செய்வீர்கள்? உங்களுக்குள் சந்தித்து திட்டமிடுங்கள். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளின் மீதும் இரக்கம் வருகிறது. அதனால் உங்களுக்கும் சகோதர சகோதரிகள் மீது இப்போது விசேஷமாக கருணை உள்ளம், நன்மை செய்யும் எண்ணம், கல்யாணக்காரி சொரூபத்தை தாரணை செய்யுங்கள். எல்லோருமே இறக்கப்படணும், நன்மை செய்யணுங்கிற சொரூபத்தை தாரணை செய்யுங்கள். எல்லோருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த மாதிரி அவர்கள் குறை சொல்லக்கூடாது, எங்களுக்கு தெரியாதுன்னு. அதனால் இன்று எல்லோரும், எல்லா குழந்தைகளும் புதிய வருடத்தை கொண்டாட ஊக்க உற்சாகத்தோடு வந்துவிட்டீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து என்ன பாட்டு பாடுகிறார் தெரியுந்தானே? ஆஹா குழந்தைகளே ஆஹா. இந்த காலத்தில் பாப்தாதா ஒரு விஷயத்தை எல்லா குழந்தைகளிடமும் பார்க்க விரும்புகிறார். அது என்னவென்று தெரியுமா? பாப்தாதா எப்படி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும்
உற்சாகம் இருக்கிறதோ, ஊக்கம் இருக்கிறதோ, லட்சியம் இருக்கிறதோ, அதாவது நாம் தந்தைக்கு சமமாக பாப் சமான் ஆகியே தீர்வோம். ஆவோம் கிடையாது, ஆகப் போகிறவர்கள் என்ற நம்பிக்கை, அழியாத நம்பிக்கையுடையவர். இந்த லட்சியம் இந்த லட்சியத்தோடு பாபா இந்த லட்சியத்தோடு கூடவே லட்சணங்களையும் எப்படி சமமாக மாறுவதற்கான லட்சியம் இருக்கிறதோ அதே போல் சமமாக மாறுவதற்கான லட்சணங்களையும் விரும்புகிறார். இப்போது இந்த லட்சியம் மிக உயர்ந்தது, ஆனால் லட்சணம் விசேஷமாக கவனம், லட்சணத்தின் மீது விசேஷமாக கவனம் கொடுக்க வேண்டும். எவ்வளோ பெரிய லட்சியம், அதே அளவு பெரிய லட்சணங்களும் இருக்க வேண்டும். இப்போது ஒரு சில குழந்தைகள் லட்சியத்தை அடைய விரும்புகிறார்கள், ஆனால் இடையிடையே இருந்தும் சொல்கிறாங்க, அதிகமாக விரும்புகிறோம், ஆனால் இந்த ஆனால் என்பது போய்விட வேண்டும். உங்களுடைய நடத்தை, உங்கள் முகம் தொலைவிலிருந்தே எவ்வளோ பெரிய லட்சியம், அந்த லட்சணங்கள் உங்கள் முகத்தில் தெரிய வேண்டும், உங்கள் நடத்தையில் தெரிய வேண்டும், உங்களிடம் இவ்வளோ பெரிய லட்சியம் இருப்பது. எப்படி முதலில் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீர்கள், ஆனால் அப்போது தேக அபிமானத்தினுடைய நேச்சுரலாக இருந்தது. அதற்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களா என்ன? தேக அபிமானம் வரட்டும் என முயற்சி செய்தீர்களா என்ன? அது உங்களுடைய இயல்பான குணமாக இருந்தது. இயல்பான குணமாக தேக அபிமானம் இருந்தது. அரைக்கல்பம் முயற்சியே செய்யவில்லை தேக அபிமானத்திற்கு வருவதற்கு. அதே போல இப்போதும் ஆத்ம அபிமானி ஆவதற்கு இயல்பான குணமாக இருக்கிறதா? ஆத்ம அபிமானியாக மாறுவது எப்போது தேக அபிமானத்தினுடைய இயல்பான குணம் இருக்கிறதோ, எப்படியாவது தேக அபிமானத்திற்கு வர வேண்டும் என்று எப்போதாவது நினைத்தீர்களா? அந்த முயற்சி செய்தீர்களா? இப்போது கூட தேக அபிமானம்
மற்றும் ஆத்ம அபிமானம் அதனால் ஆத்மாபிமானி ஆவதற்குள்ள எதற்கு ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? ஏனென்றால் பாப்தாதாவிடம் சமாச்சாரங்கள் வருகின்றன. அவ்வப்போது தேக அபிமானத்தை போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்ற செய்தி பாபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எப்போ தேகாபிமானம் இயல்பாக இருக்கிறதோ அதே போல ஆத்ம அபிமானம் ஏன் சிரமமாக இருக்க வேண்டும்? அதனால் பாப்தாதா முயற்சி செய்யும் குழந்தைகளுடைய முயற்சியை பாபாவுக்கு பிடிக்கல, உழைப்பு பாபாவுக்கு பிடிக்கவில்லை. முயற்சி அதாவது உழைப்பற்றவராக வேண்டும், இயல்பான குணமாக மாற வேண்டும். இதைத்தான் லட்சியமும் லட்சணமும் சமமாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது. பிறகு பாருங்கள், பாபாவுக்கு சமமாக மாறுவது மிக ஈஸியாக இயல்பாக இருக்கும். பிரம்மா பாபா எப்படி பார்த்தீங்க தானே? இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு இருந்தபோதும் இயல்பான குணமாக ஆத்மாபிமானத்தில் இருந்தார். குழந்தைகள் மீதும் பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் பிரம்மா பாபாவிற்கு முன்னால் அந்த பொறுப்புகள் என்னவாக இருக்கின்றன? எப்படி தோன்றுகிறது? எந்த பொறுப்பு இருந்தாலும் சரி, ஜோனுடைய பொறுப்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது அஃபீஷியல் எங்கத்தினுடைய காரியத்தினுடைய பொறுப்பு இருக்கிறது. அஃபீஷியல் எங்கே காரியத்தினுடைய பொறுப்பு இருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்பு பிரம்மா பாபாவின் முன்னால் என்ன? அவருடைய பொறுப்போடு கம்பேர் பண்ணும்பொழுது இது என்ன? பிரம்மா பாபா, சிவபாபாவுடைய உதவியால் பிராக்டிக்கல் செய்து காட்டினார். செய்ய வைப்பவர் செய்ய வைக்கிறார். நீங்கள் செய்பவராகி பாபாவுக்கு சமமாக அன்பாகவும் விலகியவராகவும் இருங்கள். அதனால் பாபாவுக்கு சமமாக விரும்புபவர்கள் இதை செய்யுங்கள். எதுவும் மனதால், சொல்லால், எது வேணாலும் இருக்கலாம். எந்த டியூட்டியாக இருந்தாலும் சரி, நான் செய்பவர், ட்ரஸ்டி,
செய்ய வைப்பவர் எஜமானர் சிவபாபா. இந்த செய்ய வைப்பவரின் பாகம் போக போக மறந்து விடுகிறது. அதனால் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டையும் சமமாக மாற்ற வேண்டும். இப்போது பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே இந்த லட்சியமும் லட்சணமும் ஒன்றாக இருக்க வேண்டும். புதிய வருடம் புதிய வருடத்தில் புதிய விஷயங்கள் என்ன செய்யணும்? மாயா வந்து விடுகிறது. விரும்பவில்லை, ஆனால் வந்து விடுகிறது. இந்த வார்த்தை அல்லது எண்ணம் பழைய வருடத்தோடு கூடவே இதற்கும் விடை கொடுத்து விடுங்கள். வெறும் வருடத்திற்கு மட்டும் விடை கொடுக்காதீர்கள். பாப்தாதா கேட்டார், மாயாவும் பாப்தாதாவிடம் வருகிறது. வந்து என்ன சொல்லுது? நான் புரிஞ்சிருக்கேன், நான் போவதற்கு நேரம் வந்து விட்டது. ஆனால் ஒரு சில குழந்தைகள் என்னை கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்வது அப்படின்னு மாயா பாப்தாதாட்ட கேட்குது. அதனால் இன்று விடை கொடுப்பதோடு கூடவே மாயாவினுடைய விதவிதமான ரூபங்களுக்கும் விடை கொடுத்து விடுங்கள். தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்கா? கை தூக்குங்க. யாருக்கு தைரியம் இருக்குதோ கை தூக்குங்க. விடை கொடுப்பதற்கு தைரியம் இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தைரியம் இருக்கா? பின்னால் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? நன்றாக கை தூக்குங்க. யாரிடம் தைரியம் இருக்கிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். நல்லது. அதனால் அப்பா அதனால் இந்த ஸ்ரீமத்திற்கு பாபா கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். யாரெல்லாம் தைரியம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஏன் பாப்தாதா இந்த விஷயத்தின் மீது ஜோர் கொடுக்கிறாரு? ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உலகத்தினுடைய நிலைமையை பார்த்து உலகம் மோசமாவது ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பாப்தாதாவிற்கு இந்த மகா வாக்கியம் கொஞ்ச நேரத்திற்கு
கொஞ்ச காலம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென நடக்க வேண்டும். திடீரென நடக்க வேண்டும். ஒருவேளை நீண்ட காலத்தின் பயிற்சி இல்லை என்றால் சொல்லுங்கள். திடீரென நேரத்தில் பயிற்சி இருக்கும் தானே. இப்போது கூட பாருங்கள், பாப்தாதா அவர்கள் வீட்டு பாடம் கொடுத்தார். 10 நிமிஷம் 20 முறை 10 நிமிஷம் 20 முறை செய்ய வேண்டும் என்ற ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. சில குழந்தைகளுக்கு கடினமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை 10 நிமிஷம் 10 நிமிஷ பயிற்சி முடியவில்லை என்றால் திடீரென வரும் காலத்தில் அந்த நேரம் என்ன செய்வீர்கள்? பாப்தாதாவிற்கு தெரியும். இருபத்தி 4 முறைகளில் சிலருக்கு நேரம் குறைவாக கிடைக்கிறது. ஆனால் பாப்தாதா ட்ரையல் பார்த்தார். 10 நிமிடங்கள் ஒரே நினைவில் எப்போது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி இருக்க முடியும். பாப்தாதா இப்போ கூட 10 நிமிஷம் செய்யுங்கன்னு சொல்லலை. யாருக்கு முடியுமோ அவங்க செய்யுங்க. ஒருவேளை அப்படி செய்ய முடியாதவர்கள் 5 நிமிடங்கள் செய்யுங்கள். 5 நிமிடங்களில் 5 நிமிஷம் 7 நிமிஷம் 6 நிமிஷம் எவ்வளவு அதிகமாக்க முடியுமோ அந்த அளவு முயற்சி செய்யுங்கள். பாப்தாதா தானே சொல்கின்றார், 10 நிமிஷம் அதிகமாக இருந்தால் சரி 8 மினிட் செய்யுங்க, 9 நிமிஷம் செய்யுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய்யுங்கள். ஏனென்றால் இப்போது கூட நீண்ட காலத்தின் வரதானம் பிராக்டிக்கல் வரதானத்தை நடைமுறை கொண்டு வர முடியும். ஒருவேளை இப்போது நீண்ட காலத்தின் பயிற்சி இல்லை என்றால் இப்போதைய நீண்ட காலத்தின் முயற்சியின் என்ன பிராப்தி கிடைக்க வேண்டுமோ அரைக்கல்பத்திற்கு அந்த நீண்ட காலத்தில் வித்தியாசம் ஏற்படும். ஒருவேளை இப்போது குறைந்த நேரத்தை கொடுத்தால் எவ்வளவு நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு பாப்தாதா உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். ஒருவேளை 5 நிமிஷத்தை விட அதிகமாக முடியாது என்றால் 7 நிமிஷம் செய்யுங்க, 8 நிமிஷம் செய்யுங்க. 5 வரைக்கும் கூட ஓகே, 5. ஆனால்
ஒருவேளை எந்த நேரத்திலும் 10 நிமிஷமாக வந்தால் நல்லது. அந்த மாதிரி நேரம் வரும். அப்போது நீங்கள் உங்களுக்காக, உலகத்திற்காகவும் கிரணங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே பாப்தாதா உங்களுக்கு டியூட்டி கொடுக்குறார். எவ்வளோ அதிகமான நேரம் செய்ய முடியுமோ அந்த அளவு பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இப்போதைய நீண்ட காலம் எதிர்காலத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. சரியா? இதில் சிரமத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. பாபாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. ஏனென்றால் மனிதர்களால் 10 நிமிஷம் உட்கார முடியல, வேறு யோசனையில் போயிடுறாங்க. 5 நிமிஷமாச்சும் இருந்தாலும் அதனால் பாப்தாதாவிற்கு 5 நிமிஷத்தை விட குறைக்க முடியாது. எவ்வளோ அதிகமாக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக்குங்கள். சரியா? தெளிவாயிருச்சா? ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் மிக உயர்ந்த பாப்தாதா ஒவ்வொருவரையும் மிக உயர்ந்த சொரூபத்தில் பார்க்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ சுயமரியாதைகளை கொடுத்திருக்கிறார். சுயமரியாதைகளின் லிஸ்ட்டு எடுத்தீர்கள் என்றால் எவ்வளோ பெரியதாக இருக்கும். இன்று பாப்தாதா அமிர்த வேளையில் சுற்றி வந்தார். எதை பார்க்க சென்றார்? பாப்தாதா சுயமரியாதையின் மிகப்பெரிய மாலை கொடுத்தார். ஒருவேளை ஒவ்வொரு சுயமரியாதையையும் உறுதியாக இருந்து அந்த நிலையில் அமர்ந்தால் அப்போது சுயமரியாதை அந்த சுயமரியாதையுடைய மாலை உருட்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப போதையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சுயமரியாதை லிஸ்ட் வச்சுருக்கீங்க தானே? ஒவ்வொரு சுயமரியாதையும் எவ்வளோ பெரியது, அது யார் கொடுத்தது? உலகின் ஆல்மைட்டி அத்தாரிட்டி ஒவ்வொரு குழந்தைக்கும் அநேக சுயமரியாதைகளுடைய மாலையை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் வேற எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. உங்களுடைய இந்த சுயமரியாதையை குறைப்பதற்கு உலகத்தில் வேறு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது.
மேலும் வேறு யாருக்கும் இவ்வளோ சுயமரியாதைகளின் மாலை கிடைக்கவில்லை. அதனால் பாப்தாதா பார்த்தார், சத்யுகத்தில் ராஜபாக்கியம் கிடைக்கும், ஆனால் இந்த சுயமரியாதைகளின் மாலை சங்கமிகத்திற்காக இருக்கிறது. பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும்போது அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் சுயமரியாதை நிலையில் பார்க்கிறார். ஆஹா குழந்தையே ஆஹா என்று பார்க்கிறார். அதனால் சுயமரியாதையின் அத்தாரிட்டியில் இருங்கள். நான் யார்? ஒருபோதும் ஏதாவது சுயமரியாதையை முன்னால் வையுங்கள். ஒரு நேரம் ஒரு சுயமரியாதையை முன்னால் வையுங்கள், ஒரு நேரம் இன்னொரு சுயமரியாதையை முன்னால் வையுங்கள். அப்புறம் செக் பண்ணுங்கள். இன்று அமிர்த வேலை, விசேஷமாக சுயமரியாதையின் புத்தியில் அந்த நினைவில் வைத்திருந்தீர்கள். அந்த சுயமரியாதையை பயன்படுத்தினீர்களா? ஏனென்றால் கஜானாவை அதிகரிப்பதற்கான சாதனம் எந்தளவு கஜானாக்களை காரியங்களில் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவு கஜானா அதிகமாகும். அதனால் அன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார், எந்தெந்த குழந்தைகள் யாரிடத்தில் சுயமரியாதையினுடைய மாலை சிலரிடம் பெரியதாக இருந்தது, சிலரிடம் சிறியதாக இருந்தது. எங்கே சுயமரியாதை இருக்குமோ அங்கே தேகபானம் முடிந்துவிடும், தேக உணர்வு முடிந்துவிடும். அதனால் இன்று பாப்தாதா சுற்றி வந்தார், பார்த்தார். எப்படி சுயமரியாதையின் கஜானா இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு குணம், அதை பயன்படுத்துங்கள், காரியங்களில் பயன்படுத்துங்கள். அதனால் இந்த வரக்கூடிய மாயா வந்தது, இந்த ப்ராப்ளம் வருது. மாயா வர விரும்பவில்லை. என்னை கூப்பிடுறாங்க, அப்போ நான் போகிறேன். அப்போ தான் மாயாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எந்த ஒரு சாதாரண எண்ணம் எழுப்பினாலும் மாயாவை வா என அழைக்கிறீர்கள். அதனால் மாயாவை அழைக்கிறீர்கள். விரும்பவில்லை, ஆனால் வந்து விடுகிறது. பலவான் யாரு? உங்களுக்கு விருப்பமில்லை, ஆனால் வந்து விடுகிறது. அப்போ மாயா பலவானாக இருக்கிறதா அல்லது நீங்களா? அதனால் இன்று பழைய வருடம் முடிவடைகிறது. புதிய வருடம், புதிய உற்சாகம். புதிய வருடத்தில் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கம யுகம்
சங்கமிகத்திற்கு என்ன பாட்டு? ஒவ்வொரு நாளும் உற்சாகம் நிறைந்தது. அதாவது பண்டிகை, உற்சவம், அதனால் ஊக்க உற்சாகம் இருக்கிறதா? அதனால் ஒவ்வொரு நாளும் உற்சவமே பண்டிகை தான். எனவே அதனால் தினந்தோறும் நாம் போகும்போதும் வரும்போதும் சார்ட்டு பார்க்க வேண்டும், செக் பண்ண வேண்டும். செக் பண்ணால் தானே சேஞ்ச் பண்ணுவீங்க. செக்கே பண்ணலன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? அதனால் இன்று புதிய வருடத்திற்காக பாப்தாதாவின் விசேஷ இந்த எண்ணம் இருக்கிறது. விசேஷமாக இந்த எண்ணம் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கிறீர்களோ அதே போல மாயாவிற்கும் விடை கொடுங்கள். வீண் எண்ணங்களுக்கு விடை கொடுங்கள். ஏனென்றால் மெஜாரிட்டி இதைத்தான் பார்க்கப்படுகிறது. வீண் எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன. நினைவிருக்கிறதா? விகார எண்ணங்கள் குறைந்து விட்டன. குறைவாக இருக்கிறதா? குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் வீண் எண்ணங்கள் என்ன இருக்கிறதோ அதனுடைய பெயர் அடையாளம் முடிந்துவிட வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். வீண் எண்ணங்களே இருக்கக்கூடாது. ஏனென்றால் வீண் எண்ணங்கள் அதில் வெறும் எண்ணங்கள் மட்டும் ஓடுவதில்லை, ஆனால் நேரமும் வீணாகிறது. மேலும் பாபாவுக்கு சமமாக மாறுவதில் நீங்கள் சமமாக வேண்டும். ஆனால் பாப்தாதா எப்போதும் என்ன சொல்கிறார்? மனதின் கையை உயர்த்த வேண்டும். இந்த கையை தூக்குவது ஈஸி. அதனால் விடை கொடுப்பதற்கு தைரியம் இருக்கிறதா? கை தூக்குங்க. தைரியம் வைப்பீர்களா? தைரியம் உடையவர்கள் இந்த தைரியத்தை நிலையாக வைக்க வேண்டும். ஒருவேளை தைரியம் இருந்தால் எந்த லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அது நடந்துவிடும். ஏனென்றால் பாப்தாதாவும் கூடவே இருக்கிறார். பாப்தாதா என்னுடைய எந்த குழந்தையும் பின்னால் இருந்துவிடக்கூடாது என்று பாப்தாதா விரும்புகின்றார். கையோடு கை சேர்த்து கூடவே போக வேண்டும். பாபா நிராகாரர், கை கிடையாது. ஆனால் ஸ்ரீமத்தே அவருடைய கையாக இருக்கிறது.
ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியிலும் நடப்பது. அது என்றால் கையோடு கை கொடுத்து கை சேர்த்து போவது. அதனால் எல்லோருக்கும் புதிய வருடத்தின் புதிய புதிய யுகத்தின் மூன்றிற்கும் கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? சேவை டர்ன் குஜராத் உடையது. எல்லா குஜராத்காரங்களும் எழுந்து நில்லுங்கள். பாப்தாதா அவர்கள் முன்னரும் சொன்னார், குஜராத் என்றால் இரவு முடிந்துவிட்டது. அதனால் குஜராத்தில் இன்னும் மேலும் மேலும் பெருக ஊக்க உற்சாகம் இருக்கவும் செய்கிறது, இருக்கவும் வேண்டும். குஜராத் பாப்தாவிற்கு மதுவனத்திற்கு ஒத்துழைப்பு அதிகமாக கொடுக்கிறது. அருகில் இருக்கிறது தானே. எப்போதாவது எந்த விஷயம் வந்தாலும் முதலில் யாரை கூப்பிடுறாங்க? குஜராத்தை தான் கூப்பிடுறாங்க. நல்லது. அருகில் இருப்பதனுடைய லாபம் கிடைக்கிறது, பிராப்தியும் கிடைக்கிறது. எனவே குஜராத்திற்கு யார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டோ அந்த எல்லோருக்கும் பாப்தாதாவின் ஒவ்வொரு ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் எந்த சென்டருக்கு போனாலும் அந்த மாதிரி தெரிய வேண்டும். இவர்கள் எல்லோரும் பாப்தாதாவின் அருகில் இருக்கும் ரத்தினங்கள். சரியா? யார் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாணவர்கள் கை தூக்குங்க.
எந்த எந்த ஸ்ரீமத்தும் குறைஞ்சது கிடையாது. சரியா தைரியமுடையவர்களே? நல்லது, எல்லோரும் உட்காருங்க. வெளிநாட்டுக்காரர்களும் வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அந்த சீசனில் எல்லாரையும் எழுந்திருக்க சொல்கிறார்கள். நல்லது. அச்சா, நைரோபிக்காரங்களும் வந்திருக்கிறீங்க. பாப்தாதாவிற்கு நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு சீசனிலும் வெளிநாட்டுக்காரங்க மதுவனத்திற்கு மதுவனத்தின் அழகை அதிகரிக்கிறார்கள். உங்கள் ஊக்க உற்சாகம் நன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்களோ அவர்களால் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. எல்லோரும் சேவை செய்கிறீங்க தானே? சேவை செய்கிறீர்கள் தானே? இப்போ புது வருஷத்தை கொண்டாடுறேன். அதனால் புத்தாண்டினுடைய லாபத்தை பெறுங்கள். உங்கள் தொடர்பில் இருப்பவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். நம்முடைய பரிசு வித்தியாசமானது. ஒவ்வொரு உறவினருக்கும் தொடர்பில் இருப்பவர்களுக்கும் வாழ்த்து கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும். ஏதாவது குணம், ஏதாவது சக்தியை கொடுக்க வேண்டும். எல்லாரை விட வித்தியாசமான பரிசு நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த பரிசு மூலமாக உங்களுடைய தற்காலம் மற்றும் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஏனென்றால் புத்தாண்டு என்பது சேவை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. நல்லது. பாப்தாதாவிற்கு சந்தோஷம். ஃபாரின் சேவை மீது ரொம்ப மகிழ்ச்சி. கூட்டமும் நன்றாக இருக்கிறது. இன்னும் அதிகமாக முன்னேறிக்கொண்டே போக வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் மேலும் மேலும் முன்னேறி செல்ல வேண்டும். நல்லது, உட்காருங்க. நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு பாபாவுடைய பிரியமான, பாபாவுக்கு செல்லமான, பாபாவால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விடை கொடுப்பது மற்றும் வாழ்த்து தெரிவிப்பது. மேலும் பாப்தாதா கேட்டார், பழைய வருடத்தோடு கூடவே பழைய சமஸ்காரத்திற்கும்
விடை கொடுக்கும் சுபாவத்திற்கும் விடை கொடுக்கும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அடியிலும் கோடி கோடி வருமானம் சம்பாதிக்கும் பாப்தாதா கொடுத்திருக்கும் சுயமரியாதைகள் அந்த சுவமான் சுயமரியாதையின் நிலையில் இருக்கும், சுயமரியாதையில் இருந்து அனுபவம் செய்யும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு குழந்தையும் 21 ஜென்மங்களுக்கு ஆஸ்திக அதிகாரி. முழு கல்பத்திலும் 21 பிறவிகளுக்கு அதிகாரி ஆகக்கூடிய ஆஸ்தி குழந்தைகள் உங்களுக்கே கிடைக்கிறது. அந்த மாதிரி உயர்ந்த அதிகாரி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அப்பா டீச்சர் குருவின் வடிவில் 3 வடிவத்தின் மூலமாகவும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. Vamos ver.